ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தர்பூசம் முலாப்பழம் வச்சு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஜூஸ் எப்படி போடுறது. இந்த வெயில் சீசனுக்கு ஒவ்வொரு ஜூஸை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் குடிக்கிறதுக்கு. ஏன்னா வெயில் சீசன் போயிடுச்சுன்னா அப்புறமா நம்மளுக்கு குடிக்க முடியாது. ஏன்னா மழை சீசன் வந்துச்சுன்னா ஜூஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு ஆகாது. இப்போ இந்த மாதிரி டைமில் நல்லா எல்லா பழங்களும் வாங்கி நம்ம விதவிதமாக ஜூஸ் போட்டு ட்ரை பண்ணி குடிச்சு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு முலாப்பழம் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இன்னும் தர்பூசு தேவையான அளவுக்கு, பாதி எலுமிச்சப்பழம் தேவையான அளவுக்கு அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். அதில் அடுத்து சர்க்கரை, உப்பு, இந்த 5 பொருளை வச்சு தான் நல்லா சிம்பிளான ஒரு ஜூஸ் ரெடி. சம்மர் சீசனுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜூஸும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு லைம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த கொட்டை இருந்துச்சுன்னா அந்த கொட்டையை எடுத்துடுங்க. ஏன்னா அரைச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி கசப்பு கொடுக்கும். தர்பூசும் முலாப்பழமும் சேர்த்துருக்குறேன். இப்போ எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துட்டு இதில் நம்ம சர்க்கரை, இது 2 இனிப்புனால நம்ம சர்க்கரை போட்டு அரைக்கிறோம். அதனால தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக ஜாஸ்தி வேண்டாம், சிம்பிளாக கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு நான் சர்க்கரை 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேண்டால் கூட நீங்கள் இதில் தேன் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தர்பூசு, முலாப்பழம், சர்க்கரை, உப்பு, அடுத்து எலுமிச்சப்பழச்சாறு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். ஃபில்ட்ரு பண்ணுறதான் வேண்டாம், நல்லா அரைஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம், நம்ம அப்படியே குடிக்கலாம். பசங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எப்போவுமே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா பழம் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக பழம் எடுத்துகிட்டு நிறைய தண்ணி சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு இருக்காது, கொஞ்சம் கூட டேஸ்ட்டு தெரியாது. அதனால தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்தாலும் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். பாருங்க, இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த அளவுக்கு தர்பூசு, முலாப்பழம் 2 பழமும் போட்டு அரைச்சேன். இப்போ இது அப்படியே கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படியே பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இல்லை, கொஞ்சோண்டு அவ்வளோ பழம் நான் காட்டினில அந்த அளவுக்கு பழம் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸு ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளான ஒரு ஜூஸ் ரெடி. இந்த மாதிரி சம்மர் சீசனில் அப்புறமா போயிடுச்சு நம்ம குடிக்க முடியாது. ஏன்னா அப்புறமா திரும்ப சம்மர் சீசன் எப்படி வரும் இந்த வெயிலுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோங்க. அதனால இப்போது பழங்களை வாங்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை அப்படியே நார்மலாக ஒரே பழம் வச்சு ஜூஸ் பண்ணலாம், இல்லை பழங்க மிக்சிங் பண்ணி ஜூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். இதனால சிம்பிளாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உப்பு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு ஒரு நல்லா இன்னொரு டேஸ்டிங் கொடுக்கறதுக்காக உப்பு, உங்கள்கிட்ட ஹனி இருந்துச்சுன்னா தேன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் இந்த ஜூஸ் எது அரைச்சாலும் நாட்டு சர்க்கரை இன்னும் நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே உங்களுக்கு முழுத்தூள் சேர்த்துக்கணுன்னா கூட பெப்பர் பவுட்ரு அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அது எதுவுமே இல்லாத இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணோன்னாக்கா, ஆனால் கண்டிப்பாக ஒரு சிட்டுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ஜூஸு 2 ஃப்ரூட் வச்சு மிக்ஸ் தான் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது தர்பூசு, முலாப்பழம். இது முலாப்பழம் நம்ம ஜூஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பழமாக இருக்கணும். ரொம்ப காய போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஜூஸு ஆகாது. நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன அரைச்சாலும் அந்த மாதிரி ஜூஸ் வராது, ஒரு மாதிரி கெட்டி வராது, கொஞ்சமாக தண்ணி மாதிரி அப்படி இருக்கும்.
அந்த மாதிரி வராத அளவுக்கு அந்த மாதிரி பழத்தை பார்த்து வாங்கி நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா சூப்பராகவும். இந்த மாதிரி பசங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி மற்றும் எந்த ஒரு ஜூஸ் நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 கிளாஸ் வேணும்னாக்கா இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு நான் பழம் எடுத்துருந்தேன். அந்த கப்பு சைஸு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கப்பு அளவுக்கு தான் இந்த மாதிரி இந்த கிண்ண அளவுக்கு தான் நான் ஒரு கிண்ண அளவுக்கு, சின்ன மீடியம் சைஸ் தான், ஒரு கிண்ண அளவுக்கு தர்பூசு, இந்த சைஸு கிண்ண அளவுக்கு தான் முலாப்பழம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி பெரிய கண்ணாடி கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் வரும். உங்களுக்கு 2-3 பேருக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி 2 கிண்ணத்தில், இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் 2 இதோட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி நல்லா பெரிய போலாக எடுத்து அது ஃபுல்லாக எடுத்து அந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து நீங்கள் ஜூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இனிப்பு கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் போடணும் இல்லை, ஏன்னா இதுவும் இனிப்பும் அதுவும் இனிப்பாக இருக்கும். தர்பூசம் இனிப்பாக இருக்குது, முலாப்பழமும் இனிப்பு தான். அதனால நான் ஒரு 2-4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சர்க்கரை எடுத்துக்குவேன். அப்படி தேவையாக இருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அது இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் அரைச்சி குடிக்கிறீங்கன்னாக்கா தர்பூஸ்லேயும் ஸ்வீட் இருக்கும், முலாப்பழத்துலேயும் இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனால அப்படியே அரைச்சி அவங்களுக்கு எதுவுமே மிக்ஸ் பண்ணாத அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லை அப்படியே கட் பண்ணி கூட அவங்கள சாப்பிட வைக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் இதாகும் சுகர் பேஷண்ட்டுக்கு. நான் அளவு எடுத்துகிட்டு தான் நான் ஜூஸ், ஏன்னா ஒரு கிளாஸ் வரணும் இந்த மாதிரி 2 கிண்ணம் நான் எடுத்துக்கணுன்னா கரெக்டாக எனக்கு இது மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு எனக்கு ஜூஸ் வரும். எலுமிச்சப்பழச்சாறு வந்து உங்களுக்கு தேவையாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எலுமிச்சப்பழச்சாரும் இந்த மாதிரி வெயில் சீசனுக்கு நம்ம இந்த தர்பூசம் சேர்த்துக்கிற இது சூடு, அது முலாப்பழம் குளிர்ச்சி. இந்த மாதிரி இருக்கும்போது எலுமிச்சப்பழம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெயில் சீசனில் நம்மளுக்கு குளிர்ச்சி, நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்ப கூலாக இருக்குன்னு தான் நினைக்கும். ரொம்ப ஹீட்டாக சூடாக இருந்துச்சுனாக்கா, நம்ம சாப்பிட்ற பொருள் சூடு இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளம். அதனால தான் எந்த ஒரு ஜூஸ் பண்ணாலும் தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழச்சாறு எடுத்துக்கினீங்க. நல்லா உங்களுக்கு ஹீட்டும் சரி கோல்டும் சரி ஈக்குவலாக இருக்கும். ஜாஸ்தி ஹீட்டும் ஆகாது, ஜாஸ்தி கோல்டும் ஆகாது. உங்களுக்கு நல்லா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி எலுமிச்சப்பழச்சாறு 2 ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸு எவ்வளோ இதுவாக தெரியுது. நல்லா சூப்பரான ஒரு ஜூஸு ரெடி. 2 பழம் வச்சு உங்களுக்கு தேவையான இதில் வாழைப்பழம் சேர்த்துக்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம், மாதுளப்பழம் சேர்த்து அரைச்சிக்கனாலும் அரைச்சிக்கலாம். இது தான் சேர்த்து அரைக்கணும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். மறக்காமல் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு. அதோடு இன்னும் ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி நார்மலாக செஞ்சுட்டு குடிச்சு பாருங்கள், உப்பு சேர்த்து குடிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.